Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மசாலா ஃபிஷ் கறி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. யூசுவலாக நம்ம செய்கிற மீன் குழம்பை விட இது வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டிலே நம்ம அரைச்சி மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைல்லையும் வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான வவ்வால் மீன் எடுத்துருக்கேங்க. ஒரு 7 பீஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்ல பீஸாக பார்த்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நல்ல பீஸ்னால் சென்டர் பீஸாக. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. நான் நார்மல் தனி மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாஃப் லெமன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட வேணாங்க, ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம வீட்டிலே மசாலா வறுத்து அரைச்சி வைக்கிறதுனால டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். மணமும் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த மீன் துண்டுகளை இதில் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாதுங்க. மறுபடியும் நம்ம அதிலே தான் கிரேவி பண்ண போகிறோம். அதனால் பயப்படாமல் எண்ணெயை யூஸ் பண்ணி மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கணுங்க. இது மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதே கடாயில் அந்த எண்ணெயே போதுமான அளவு போதும். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. அடுத்ததாக ஒரு 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக நறுக்கி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. அப்பப்போ இடையில கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மறுபடியும் கிளறணுங்க. பார்க்க தான் இது லென்த்தி ப்ராசஸாக இருக்குங்க. ஆனால் சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வறுத்து மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வேண்டாம். நான் உங்களுக்கு கலக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், மசாலா நல்லா திக்காக இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். ரொம்ப தண்ணி விட்டிங்க அப்படின்னா மசாலா டேஸ்ட்டாக இருக்காது. உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கிரேவி மாதிரி வராது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடணுங்க. அப்போ தான் மசாலா வந்து நல்லா திக்காகும். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் மசாலா திக்காயிட்டு வருது. இப்போ லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கணுங்க. உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க.
அடுத்ததாக நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டோம் அப்படின்னா போதுமானதுங்க. 5 நிமிஷத்துக்கு இடையில ஒரே ஒரு டைம் அந்த மீனை வந்து நம்ம திருப்பி விடணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜ் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கியிருக்க கொத்தமல்லி கீரையை மேலே தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப சுவையான மசாலா ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மசாலா ஃபிஷ் கறி வந்து சைட் டிஷ்ஷாக தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக நம்ம மீன் குழம்பு பார்த்திங்கன்னா புளி சேர்த்து தான் வைப்போம், புளிப்பாக தான் வைப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட் நாள் வச்ச மீன் குழம்பு அடுத்த நாள் தான் நம்ம சர்வ் பண்ணுவோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மசாலா ஃபிஷ் கறி பொறுத்த வரைக்கும் நம்ம சமைச்ச உடனே சாப்பிட்லாங்க. அவ்வளோ மசாலா எல்லாமே உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுட்டதுனால எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டோம் இல்லைங்களா, அதனால் மசாலா ஈஸியாக அப்சர்வ் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து வவ்வால் மீனில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.